கர்த்தர் என்னோடு பேசின ஒரு விஷயம். அதனால நான் நெறைய இடங்கள்ல, நெறைய ஜனங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இன்னைக்கு "எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோம்னா, அந்த உலகத்துல வாழ்ந்துரலாம். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அதிகமாக மாறுகிறதோ, அன்னைக்கு ஏமாற்றங்களும் அதிகமாக மாறுகிறது. பிரச்சனைகளும் அதிகமாக மாறுகிறது. நமக்கு நம்மளே கவலைகளும் அதிகமாய் மாறிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பாடல கேட்டது போல, "அவர் போதும், ஏசப்பா தான் எனக்கு" அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சோம் என்றால், நம்ம தேவையில்லாத கவலைகளோ, தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் மாட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ, வேதத்திலிருந்து சில காரியங்கள நம்ம தியானிச்சு, ஏன் இயேசு போதும்? இன்னைக்கு நெறைய பேருக்கு கவலை. எனக்கு இவங்க இல்லையே, அவங்க இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கர கவலை. இந்த உலகத்துல நம்ம ஈஸியா சொல்றோம். சொல்றோம் எனக்கு ஏசப்பா போதும்ன்னு சொல்றோம். ஆனா உண்மையாவே அதுக்கு வாழணுங்க. சில நேரத்துல சிலருக்கு நமக்கு எரிச்சல் வருது, கோவம் வருது. இவங்க ஏன் என்ன இப்படி பண்றாங்க? சில இடத்துல எதிர்பார்க்கிறோம். சில மனிதர்களிடத்துல எதிர்பார்க்கிறோம். இயேசு போதும்ன்னு சொன்னா ஏன் நம்ம எதிர்பார்க்கிறோம்? இன்னைக்கு இயேசு போதும்ன்னு நம்ம பாடுறோம். இயேசு போதும்ன்னு பிரசங்கம் பண்றோம். கரெக்ட்டு. ஆனா இயேசு போதும்ன்னு சொல்றோம்னா, ஏன் நம்ம மற்றவங்க இடத்துல எதிர்பார்க்க வேண்டும்? இயேசு போதும்ன்னு சொல்றவங்க மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்க கூடாது. மற்றவரிடத்துல அவங்கட்ட ஏதாவது ஒரு விஷயம் தேவைக்கு போய் நம்ம போயிட்டு அவங்க மூலமா அவங்கட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும். அவங்க என்கிட்ட இருக்கணும்னும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆபிரகாம்ட்ட அதுதான் முதல்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவரும் ஆபிரகாமும் பயங்கர க்ளோஸ். என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பயங்கர க்ளோஸ். பயங்கர க்ளோஸா இருக்கும்போது ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. "உன் நேசகுமாரனை எனக்கு பலியிடுவாயா?" அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து, ஐயோ! நம்ம நெறைய டயலாக் பேசிட்டோம் போல. இவர் திடீர்னு இப்படி கேட்டுட்டாரே! இப்ப நம்மளா இருந்தாருன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். தெரியாம பேசிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்றோம்ல, இயேசு போதும். ஆண்டவருக்காக நான் ஜீவனம் குடுப்பேன். அப்படிலாம் நெறைய டயலாக்லாம் விடுறோம். திடீர்னு மட்டும் ஆண்டவர் சரி ஓகேப்பா நீ செஞ்சு காட்டு அப்படின்ட்டாருன்னா, ஆபிரகாம்ட்ட அதான் கேட்கிறாரு. சரி ஓகே. நீ என்னதான் அதிகமா நேசிக்கிறன்னா, உன் பையன நீ எனக்கு பலியா குடு பாக்கலாம் அப்படின்னு. ஆபிரகாம் உடனே சொல்ட்டாரு. ஆண்டவரே நான் சும்மா இயேசு போதும்ன்னு வாயில சொல்ற ஆள் கிடையாது. உண்மையாவே எனக்கு நீங்க போதும். உண்மையாவே என்னுடைய நேசம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆயத்தமாயிட்டாரு. இன்னைக்கு அப்படிதாங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம 10 எல்லாத்தையும் சொல்றோம். எனக்கு ஏசப்பா மட்டும்தான் டயலாக்லாம் நம்ம பேசுவோம். ஆனா ரியாலிட்டில வரும்போது உண்மையாவே இயேசு போதும்ன்னு நம்ம வாழ்றோமா? அப்படி இயேசு போதும்ன்னு வாழ்ந்தோம்னா, மத்தவங்க கஷ்டப்படுத்தும்போது ஏன் போயிட்டு நம்ம அழுகுறோம்? மத்தவங்கள நம்மள வெறுக்கும்போது, மத்தவங்க நமக்கு நமக்கு சில நேரத்துல நம்மை கண்டுகொள்ளாமல் போம்போது ஏன் நம்ம மனஸ்தாபப்படுகிறோம்? ஏன் கவலைப்படுகிறோம்? இயேசு போதும்ன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் கவலையை தராது. ஏனென்றால் இந்த பேதுரு இயேசுவை ஒரு திரள் கூட்டம் பின்பற்றினது. 5000 பேர் அந்த இடத்துல அற்புதம் செய்றார். 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். திரள் கூட்டம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள். யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு கொஞ்சம் கடினமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கருகலா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் மாம்சத்தை சாப்பிடுங்கங்கிறாரு, ரத்தத்தை குடிங்கங்கிறாரு. ஜனங்களுக்கு புரியல. புரியலோனே அப்படியே இது கடினமான உபதேசம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பின்வாங்கி போக ஆரம்பிக்கிறாங்க அவர் வசனத்தை பேசும்போது. அப்போ ஆண்டவர் வருத்தப்பட்டு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கும்போது, பேதுரு சொன்ன பதில், யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வேற யார்ட்ட நாங்க போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இன்னைக்கு பாருங்க, பேதுருக்கும் குடும்பம் இருந்துச்சுங்க. சீஷர்களுக்கும் குடும்பம் இருந்துச்சுங்க. சீஷர்கள் அனாதைகள் கிடையாதுங்க. அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருந்துச்சு. யாக்கோபும் யோவானும் தன்னுடைய தகப்பனை விட்டுட்டு தான் வந்தாங்க. செபதேயின் குமாரர்கள். தகப்பனை விட்டுட்டு வந்தாங்க. பேதுருக்கு குடும்பம் இருந்தது. எல்லா சீஷர்களுக்கும் குடும்பம் இருந்ததுங்க. அவங்களாம் அனாதைகள் கிடையாது. அவங்க இயேசு போதும்ன்னு வந்தாங்க. அவங்க ஏன் சீஷர்கள் சில நேரத்துல நெறைய தப்பு பண்ணாலும் ஆண்டவர் விட்டுக் குடுக்க மாட்டார். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய இடத்துல சீஷர்கள் தப்பு பண்ணுவாங்க. நெறைய குறை இருக்கும் அவங்கட்ட. பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அவங்கள விட்டுக் குடுக்கவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த இயேசுவுக்காக அவங்கலாம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அதனால ஆண்டவர், எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா நான் உன்ன எப்படி விட்டுக் குடுப்பேன்? எனக்காக நீ விட்டுட்டு வந்த. இப்ப சீஷர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தினதுக்கான காரணம், அவர்கள் இயேசுவோட கூடவே இருப்பாங்க. இயேசு போதும்ன்னு வாழ்ந்தவங்க. அவங்களுக்கும் வேலை இருந்துச்சு. யோவானுக்கும் யாக்கோபுக்கும் மீன் பிடிக்கிற வேலை இருந்துச்சு. பேதுருக்கு மீன் பிடிக்கிற வேலை இருந்துச்சு. மத்தேயுக்கு நல்ல ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார் மத்தேயு.
எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கங்க. அப்ப ஆண்டவர் இதுதான் வாயில சொல்றது கிடையாது. வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறது. எல்லாரும் போறாங்க. இந்த அவங்கலாம் ஒரு டைம்ல இயேசு நல்லவர்ன்னு பாடுனவங்க தான். கூட இருந்து ஏசப்பா அற்புதம் செய்யும்போது கை தட்டினவங்க தான். ராஜாவாக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான். ஆனா ஆண்டவர் கொஞ்சம் கடினமா உபதேசம் பண்ணும்போது, சில சு க பாதைகள் மாறும்போது, அவங்கலாம் இயேசுவ விட்டு அப்படியே பின்வாங்கி போறாங்க. நீங்க தானப்பா ஒரு நாள் இயேசு போதும்ன்னு பாட்டுலாம் "இயேசு போதுமே" அப்படிலாம் பாட்டுலாம் பாடுனீங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, முடியல. அவங்களால இருக்க முடியல. ஆனா அந்த 12 சீஷர்கள் பாருங்க, இயேசு எந்த சூழ்நிலையில போனாலும், அந்த எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு போதும்ன்னு சொல்றது பெரிய மேட்டர் கிடையாதுங்க. இயேசு போதும்ன்னு வாழ்ந்து காட்டுவது தான் பெரிய ஒரு மேட்டர். அதுதான் விஷயம். நம்ம பாடுவது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இயேசு போதும்ன்னு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஏன் இயேசு போதும் அப்ப மத்தவங்கலாம் தேவையில்லையா? மத்தவங்கலாம் இருக்கட்டுங்க. மத்தவங்கலாம் இருப்பாங்க. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு இயேசுவிடத்துல மாத்திரம் இருக்கட்டும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஆ ஊழியத்திலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, எல்லா இடத்துலயுமே சரி. இப்போ ஊழியத்துல நம்ம சில நேரத்துல சில மனிதர்களை தேடுவோம். 2 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்துல அந்த இடத்துல பவுல் சொல்லுகிற விஷயத்தை நான் வாசிக்கிறேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் அப்படிங்கிறார். பவுல் பவுல் சொல்ற விஷயம். அதே அதிகாரத்துல 10வது வசனத்துல தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இவர்களெல்லாம் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். எல்லாரும் என்ன ஆச்சுன்னா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு ஒவ்வொருத்தரும் பவுலை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் முதல் தடவை உத்தரவு சொல்ல நிக்கும் போது ஒருத்தன் கூட என் கூட இல்லப்பா, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. அவர் சொல்றாரு, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றாரு, எல்லாம் கைவிட்டாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் நான் அவங்கள அதை குறிச்சு நான் வருத்தப்படல, அவங்கள நான் குற்றப்படுத்தல. ஏன் தெரியுமா? ஏனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்தார் அப்படிங்கிறார். எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, ஆனா கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார் அப்படிங்கிறார். இதுதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு தீர்த்து எல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அடுத்து நீங்க தீமோத்தேயுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தீர்த்து தான் அவ்வளவு பெரிய நிருபத்தை எழுதி வச்சிருக்காரு பவுல். தீர்த்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, தேவ ஊழியன். தீர்த்து பவுலுக்கு ஒரு குமாரனை போல இருந்த ஒரு ஊழியன். அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் பவுலோட நெருக்கமா இருந்தவங்க. பவுலை விட்டுட்டு போனவங்கள பவுலோட அதிக நெருக்கமா இருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பவுல் நினைச்சிருப்பா, அப்பா நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், நீ என்ன விட்டுட்டு போயிட்டியே. யோசிச்சு பாருங்க, தீத்து நம்ம எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷனா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த தீத்து கடைசி நாட்கள்ல பவுலோடு இல்லாம பவுலை விட்டுட்டு போயிட்டார். அப்போ எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்மளை நேசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஒரு சமயத்துல நம்ம விட்டுட்டு போவாங்க. ஒரு சமயத்துல எல்லா நேரம் நம்ம பயணத்துல அவங்களால கூட இருக்க முடியாது. ஆனா பவுல் சொன்னது போல, கர்த்தரோ எனக்கு துணையா இருப்பார். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அவர் மட்டும்தாங்க. ஊழியமா இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் எப்பவும் எல்லா நேரமும் நம்ம கூட இருக்கிறது இயேசு மட்டும்தான். அதனாலதான் நான் சொல்றேன், இயேசு போதும், இயேசு போதும். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, பெர்மனண்டான தேவனை மறந்துட்டு டெம்பரரியான மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோங்க. இந்த மனிதனிட நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறதுனால 2 விஷயங்கள். ஒண்ணு சோர்ந்து போவோம், இன்னும் ஏமாற்றம் அடைவோம். முதல்ல நம்ம எப்படி ஏமாற்றம் அடைகிறோம்னா, அவன்ட்ட அதிகமா எதிர்பார்க்கிறோம். ஒருத்தவங்கள நம்ம நேசிக்கிறோம், அவங்களுக்காக நம்ம சில காரியங்களை செய்றோம். திரும்ப நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். சரி, நான் அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அவங்க எனக்கு திரும்பி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கும்போது அவர்கள் அதை நிறைவேற்றாமல் போகும்போது நமக்கு ஏமாற்றம் வருகிறது. அப்ப எரிச்சல் வருது. இன்னொருத்துல அடுத்து அப்படியே ஏமாற்றம் கொஞ்ச நாளா சோர்வாய் மாறி விடுகிறது. அதனால நான் சொல்றேன், தயவு செய்து எந்த மனிதனிடத்திலும் எதிர்பார்க்காதீர்கள். இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனிதரிடத்துல எதிர்பார்க்காதீங்க. ராகேல் குழந்தை இல்லாத போது லேயாளுக்கு குழந்தை இருக்குது, ராகேலுக்கு குழந்தை இல்ல. அப்போ யாக்கோபு தன்னுடைய கணவன்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு குழந்தைய கொடு, இல்ல நான் சாகுறேன் அப்படிங்கிறாரு. சாகுறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுட்ட போய் கேட்கிறார். அப்போ யாக்கோபு சொல்லுகிற பதில், நான் தேவனா, நீ தேவனிடத்துல போய் கேளு அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு யாக்கோபுட்ட எதிர்பார்த்து ராகேல் நிக்கிறா. யாக்கோபால ராகேலுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ராகேலுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ ராகேல் சொல்லுவா, கர்த்தர் எனக்கு இன்னொரு குழந்தையும் தருவார். அப்போ
இன்னைக்கு மனுஷன் மேல எதிர்பார்ப்ப வச்சா அந்த நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு நிறைவா இருக்காது. நம்ம திருப்தி அடையவே முடியாதுங்க மனுஷன் மேல. கணவன் தான் ராகேலுக்காக தான் 14 வருஷம் இந்த யாக்கோபு வேலை பார்த்தாரு. ராகேலுக்காக தான் அப்படி அந்த கஷ்டமான வேலைய கூட அப்படியே ஈஸியா தாண்டி வந்துட்டாரு யாக்கோபு. ராகேலுக்காக என்ன லேயால வெறுத்தாரு. ராகேலுக்காக லேயால அவாய்ட் பண்ணாரு. இப்படி ராகேலை அதிகமாய் நேசிச்சாரு. ஆனா ராகேலை திருப்திப்படுத்த முடியலங்க யாக்கோபால. இதுதான் மனுஷன். யாக்கோபு உண்மையாவே ராகேலை நேசிச்சார். நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா யாக்கோபு ராகேல் மேல அவ்வளவு அன்பு. ராகேல் மேல வைத்த அன்பினால அவன் அந்த வேலை அவன் 14 வருஷம் வேலை பார்க்கிறாரு. அது அவனுக்கு பெருசாவே தெரியல. ஒருத்தர் நினைக்கிறாரு பரவாயில்ல, நான் என் ஒய்ஃப் ராகேலுக்காக நான் எத்தனை வருஷம்னாலும் வேலை பார்ப்பேன் அப்படின்னு வேலை பார்க்கிறாரு. ராகேலுக்காக லேயால் அப்படியே ஒதுக்கிட்டார். லேயால் யாக்கோபை நேசிச்சானா ராகேலுக்காக லேயால் வேண்டான்னு அவ்வளோ ராகேல் மேல பைத்தியமா இருந்தவர் இந்த யாக்கோபு. ஆனா ராகேல் விரும்புற காரியத்தை இந்த யாக்கோபால கொடுக்க முடியல. இதுதான் மனிதனுங்க. எவ்வளவு நேசிக்கட்டும், உங்களுக்காக உயிரே கொடுக்கிற மனிதனாக இருக்கட்டும், ஆனாலும் உங்கள் தேவைகளையோ உங்களுடைய ஆசைகளையோ அந்த மனிதனால் திருப்திப்படுத்தவே முடியாது. ராகேல் ஜெபம் பண்றா, ராகேல் ஆண்டவர்ட்ட போறா. யோசேப்புங்கிற ஒரு மகனை, குமாரனை ராகேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை அவங்க எவ்வளவு நேசிக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், உங்க மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுடைய அன்பு லிமிட்டெட், அவங்களுடைய ஹெல்ப் லிமிட்டெட், எல்லாமே லிமிட்டெட் தான். அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல, அவங்களால பண்ண முடியாது. அவ்வளவுதான் அவங்களால முடியும். எனவே தயவு செய்து மனிதனிடத்துல எதிர்பார்க்கிறதை விட்டுட்டு மனுஷனிடத்துல இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும், ஏன்னா நீங்க நேசிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, என்ன நேசிச்சு தானே இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனிடத்துல எதிர்பார்க்கிறதை விட்டுட்டு தேவனிடத்துல எதிர்பாருங்க. ராகேல் கொஞ்சம் மாத்தி கேட்டா, ராகேல் இதுவரைக்கும் யாக்கோப்ட கேட்டுட்டு இருந்தவா புரிஞ்சிருச்சு அவளுக்கு. இனிமே யாக்கோப்ட கேட்டா யாக்கோபால அது முடியாதுங்க. யாக்கோபு என்ன நேசிக்கிற உண்மைதான், ஆனாலும் யாக்கோபால என்ன வாழ்க்கையை மாத்த முடியாது. என் வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரே ஒரு அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் வாழ்க்கையில என்னை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில என்னை திருப்திப்படுத்துறது ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. சமாரியா ஸ்திரியை குறிச்சு வாசிக்கும் போது அவளுக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க. 5 கணவர்கள். ஏன்னா அவளுக்கு எந்த கணவனும் அவளை சந்தோஷமா வைத்துக் கொள்ள முடியல. கணவனை மாத்திரா. முதல் கணவன் சரியில்லை, 2வது கணவன் சரியில்லை, அப்படி 5 பேர் கணவன்கள். சரி, ஓகே, கணவனா இருந்தாதான் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து மேரேஜே பண்ணாம ஒருத்தர் கூட வாழ்ந்து பாக்குறா. அதுவும் செட் ஆகல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம சில நேரங்கள்ல நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல காரியங்களை, பல மனிதர்களை தேடுறோம். ஏதாவது ஒரு மனுஷன்ட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க கூட சில மனிதர்கள் இன்னைக்கு யார்ட்டையாவது போனா என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துராதா, என் குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதான்னு சொல்லி நிறைய ஊழியக்காரங்களை தேடி தேடி போவாங்க. என் லைஃப் குறிச்சு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், நல்ல விஷயங்களை சொல்லுங்களேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனையாய் தேடி தேடி போவார்கள். யாராவது என்ன காப்பாத்திட மாட்டாங்களா, யாராவது என்ன கைட் பண்ணிட மாட்டாங்களா, யாராவது என்ன ஆசீர்வதிச்சிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனையாய் தேடி தேடி போகிற ஜனங்களை பார்த்திருக்கிறேன். கஷ்டங்க. எந்த மனுஷனும் உங்க வாழ்க்கையை மாத்த முடியாது. எந்த மனுஷனும் உங்களை கடைசி வரைக்கும் சுமக்கவும் முடியாது. இன்னைக்கு அதே ராகேல் தான், அவ்வளோ ராகேலை நேசிச்சவர், கடைசியில ராகேல் யாக்கோபோட கடைசி வரைக்கும் கூட வர முடியல. யாக்கோபு யோசேப்ப அவ்வளோ நேசிச்சார். மத்த எல்லா பிள்ளைகளோட யோசேப்புக்கு பல மடங்கு அன்பை கொடுத்தாரு, பல வருடம் எங்கேயோ கொடுத்தாரு. ஆனா பாருங்க, யோசேப்பு யாக்கோபால சேர்ந்து இருக்க முடியலங்க. யாக்கோபு எங்கேயோ இருக்கிறாரு, யோசேப்பு எங்கேயோ இருக்கிறார். பாசம்லாம் இருக்கு, அன்புலாம் இருக்கு, ஆனாலும் சேர்ந்து இருக்க முடியல. இதுதான் உலகம். அன்பு இருந்தாலும் பாசம் இருந்தாலும் அவங்களுடைய பலன் கொஞ்சம் குறுகினதுதான், மனுஷனால பண்ண முடியாது. எனவேதான் நான் சொல்றேன், மனிதன் மேல உங்க நம்பிக்கை வைக்காம, மனுஷன் எனக்கு ஏதாவது செய்வான், என் பிள்ளைங்க ஏதாவது எனக்கு செய்யும், எங்க பெற்றோர்கள் ஏதாவது செய்வாங்க, என் கணவன் என் மனைவி யாராவது ஏதாவது செய்வாங்கங்கிறதை நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க டைம் வேஸ்ட்டுங்க. நீங்க ஆண்டவரை நீங்க போதும் ஏசப்பா. அவங்களே இருக்கட்டும், அவங்கள எல்லாரும் நம்ம நேசிக்கணும், பிள்ளைகளையும் நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா என் எதிர்பார்ப்பு ஏசப்பட்டதான் இருக்கு. என் முழு சிநேகம், என் முழு அன்பு ஏசப்பட்டதான் இருக்கு. அவ்வளவுதான். அந்த அன்பு எனக்கு வேற யார்ட்டையும் பங்கு கிடையாது. ஆபிரகாமை போல. இன்னைக்கு பவுல் பாருங்களேன், பவுல் எவ்வளவு ஊழியம் செய்தாருங்க.
பவுல் எத்தனையோ நன்மை செஞ்சிருப்பார்ல, எவ்வளவு பேருக்கு ஊழியம் செஞ்சிருப்பார்ல, எத்தனையோ பேர எத்தனையோ பேர ஆண்டவருக்குள்ள வழி நடத்திருப்பார்ல. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அதிகமா ஊழியம் பண்ண ஒரு மனுஷங்க. இன்னைக்கு நமக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தவங்கள பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு இவங்க தான் இப்ப ஏசப்பாவ அறிமுகப்படுத்தினவங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மேல நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். பவுல் எத்தனை ஜனங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தியிருப்பார். ஆனா சொல்றாரு, ஒருத்தர் கூட என் கூட இல்லப்பா. எத்தனை பேருக்காக, எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மறித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்லறி வாங்கி நிர்வாணமா இருந்து எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரே. ஆனா அவருக்கு ஒருத்தர் கூட வந்து நிக்கிறதுக்கு இல்லைங்க. எவ்வளவு பரிதாபமா இருக்கும். சொல்லுவாரு, பவுல் சொல்லியிருப்பார்ல, நான் எத்தனையோ பேருக்காக போய் நின்னனே, எத்தனையோ பேருக்கு என் மூலமா அற்புதம் நடந்துச்சே, எத்தனையோ பேர் என் மூலமா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்களே, எத்தனையோ பேருக்கு நான் ஆசீர்வாதமா இந்த உலகத்துல இருந்தேனே, ஆனா ஒருத்தர் கூட என் கூட அன்னைக்கு இல்ல. இதுதான் உலகம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பவுலுக்கே இதுதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க. பவுலுடைய நிலைமை இதுதான். பவுலுமே தனிமையில தான் இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் நம்முடைய லைஃப். இதுதான் ரியாலிட்டி. எவ்வளவு நீங்க ஆண்டவரை மத்தவங்களை நேசிங்க, நீங்க எவ்வளவு நீங்க சமூக சேவை பண்ணுங்க, நீங்க எவ்வளவு காரியங்களை செய்யுங்க, கடைசியில ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. ஏசப்பா மட்டும் தான் கூட இருப்பார். அதனால அதை நம்ம தலையில நன்றாக ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இனிமே இந்த மனுஷன் எனக்கு உதவி பண்ணலன்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன். இந்த மனுஷன் என் கூடவே இருப்பான்னு சொல்லிட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க மாட்டேன். ஒருத்தர் சொன்னாருப்பா, நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு, அவர் இன்னைக்கு வரைக்கும் என்னை கைவிடவே இல்லை. அவரை மட்டும் நினைச்சு வாழப்போறேன். மற்றவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மற்றவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும், அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா போதும், இயேசு எனக்கு போதும். அந்த அன்பு, மற்ற அன்பெல்லாம் ஏமாத்துகிற அன்புங்கிறத விட அவங்களால முடியாதுங்க. அவங்க நேசிச்சாலுமே அவங்களால செய்ய முடியாது. இதுதான் மனுஷனுடைய பலன். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சில நேரங்களில் மனிதர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறோம். சில மனிதர்கள்ட்ட நம்ம அதிகமாக, மனிதனுடைய பலன் குறுகினது. மனுஷனால எல்லா இடத்துலயும் எல்லா நேரமும் இருக்க முடியாது. ஆனா ஏசப்பாவால எல்லா இடத்திலும் இருக்க முடியும். அதுதான் வித்தியாசம். மனுஷனுக்கு அவன் ஒரு 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 50 கிலோ தான் தூக்க முடியும். இன்னைக்கு 50 கிலோ தான் அந்த ஒரு மனிதனால தூக்க முடியும். அப்போ அந்த மனுஷனுடைய பலன் குறுகினது. இந்த மனுஷன் உங்களை தூக்கிட்டு நடக்க முடியாது கடைசி வரைக்கும். ஆனா ஏசப்பா உங்களை தூக்கிட்டு நடக்க முடியும். எனவே மனுஷர்களை நான் குறை சொல்லல. நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள். அந்த பலவீனத்தை வச்சு நம்ம எல்லாரையும் நம்ம கடைசி வரைக்கும் கூடயே இருக்க முடியாது. இன்னைக்கு பவுலும் அப்படிதாங்க. பவுலும் எல்லா இடத்துலயும் இருந்திருக்க முடியாது. பவுலும் பலவீனமான ஒரு மனிதன் தான். சோ யாரும் இன்னைக்கு யாருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியாது. யாரும் யாருக்கும் கடைசி வரைக்கும் ஆதரவாகவும் இருக்க முடியாது. ஆதரவா இருக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. எனவே யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாரையும் நேசிங்க. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. ஆனாலும் எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேல மட்டும் வைங்க. சோர்ந்து போகாதீங்க. ஊழியத்திலும் சரி, மற்ற காரியங்களையும் சரி, யாருமே என் கூட இல்லையே, எனக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் சொல்ற விஷயத்த பார்த்திருக்கேன். எனக்கு யாருமே இல்லையே. இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு யாரும் இல்ல, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு யாருங்க வேணும்? யாருக்குமே யாரும் கிடையாதுங்க. அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க, எனக்கு தான் ஆள் இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. யாருக்குமே யாருமே கிடையாது. எல்லாருக்குமே இயேசு மட்டும்தான். இதை புரிந்து கொண்டால் என்றால் நம்ம சந்தோஷமா வாழலாம். இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் எனக்கு யாருமே இல்லை, ஏன்னா யாருமே பார்த்துக்கா இல்லை. கர்த்தர் பவுல்கிட்ட சொல்றாரு, எனக்கு யாரும் இல்லை, உண்மைதான். நான் ஊழியம் பண்ண வரும்போது என் கூட யாருமே இல்லை. ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தரோ எனக்கு துணையா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தருடைய துணை இருக்குது. ஒருவேளை அவரை உங்களை பிசிக்கலா அவரை உங்களால உணர முடியல, பிசிக்கலா பார்க்க முடியல, அவ்வளவுதான். ஆனா அவர் உங்க கூட இருக்கிறார். ஒரு மனிதனால் செய்ய முடியாததை என் தேவன் செய்வார். ஒரு மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு செய்ய முடியாததை என் தேவன் செய்வார். ஏன்னா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனுங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் நினைச்சா உங்களுக்கு ஒரு பஸ்ல கூட்டு போலாம். அவனுடைய பலத்துல என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா உங்களுக்காக கதவுகளை திறப்பார். உங்களுக்காக அடுத்த மனிதரிடத்துல பேசுவார். உங்களுக்காக வானங்களை அடைப்பார். அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குங்க. சோ நீங்க மனுஷன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நீங்க ஃபெயிலியருக்கு தயாராக இருங்க. நான் ஆண்டவர்ட்ட எதிர்பாருங்க. அவர்ட்ட எதிர்பாருங்க. ஏசப்பா நீங்க போதும் ஆண்டவரே. சிலர் மனுஷன்ட்ட ரெக்கமெண்டேஷன் குடுத்து விடுவாங்க. இந்த மனுஷன்ட்ட குடுத்து அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா எனக்கு கண்டிப்பா சீட்டு கிடைச்சிரும். எனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் நடந்துரும். அப்படி சொல்லி மனுஷனை சில டைம் ரெக்கமெண்டேஷனுக்காக, சில காரியங்களுக்காக மனுஷனை நம்ம தேடுவோம். அப்பா ஆண்டவர், அவர்
உலக தோற்றத்துல இருந்தே ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருக்காரு நமக்கு. அது அந்த எந்த மனுஷனுக்கும் தெரியாது. உன் வாழ்க்கையில இந்த டைம்ல இந்தந்த ஆசீர்வாதங்கள் நடக்கணுங்கிறத அவர் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறார். அது எந்த மனுஷனுக்கும் அது புரியாது. நீ உன் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், உன் லைஃப்ல உனக்கு நல்ல காரியம் நடக்கணும்னா அந்த ஸ்கிரிப்ட் எழுதினவர்கிட்ட நீ போகணும். அந்த ஸ்கிரிப்ட் உன் லைஃப்ல யார் எழுதியிருக்கிறார்? ஏசப்பா. அவர்கிட்ட போ. அவருக்கு தான் உன் லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு தான் தெரியும். நீ மனுஷன் எனக்கு உதவி செய்வான்னு நீ நம்பிட்டு இருந்தன்னா, மனுஷனுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாதுங்க. ஆனா ஆண்டவருக்கு இந்த உலகம் முடியும் போது என்ன நடக்குங்கிறது வரைக்கும் அவருக்கு தெரியும். எனவே கொஞ்சம் ஞானமா சிந்திச்சு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஞானமா யோசிச்சு பார்த்தா நம்ம கடைசியில நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? எல்லாரும் இருக்க மாட்டாங்கங்க. இயேசு மட்டும் தான் இருப்பார். யாருக்கும் எதுவும் தெரியாதுங்க. ஏசப்பாக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ இதுதான் நம்ம கடைசி எடுக்க வேண்டிய முடிவா இருக்கும். எனவே வாய் அளவுல இயேசு போதும், இயேசு போதும்னு சொல்றத தயவு செய்து நிறுத்திவிட்டு, உண்மையாகவே இயேசு போதும், இயேசு போதும்னு வாழ்கிற வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்கங்க. நீங்க ஏசப்பா ஒரு விஷயத்த நான் சொன்னேன் தெரியுமா சீஷர்களை குறிச்சு? இன்னைக்கு ஏசப்பாவை மட்டும் பிடிச்சிருக்கிறவங்கள ஏசப்பா விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறிச்சு அடிக்கடி சொல்லுவேன். அவங்க எங்களுக்கு ஒரே ஒரு தெய்வம் தாங்க, வேற யாரும் எங்களுக்கு கிடையாதுன்னு நின்னாங்க. ஏசப்பா பார்த்துட்டு சும்மா இல்லை, இறங்கி வந்துட்டாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு போதுன்னு சொல்லாம வாழ்ந்து காட்டுறீங்களோ அவர்களுக்காகலாம் ஏசப்பா இறங்கி வந்துருவாருங்க. அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் அவர் நம்பி வந்தவங்களை ஒரு நாளும் மற்றவங்க கையில விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. சீஷர்கள் கொஞ்சம் அறகுறை தான் சொன்னேன், கொஞ்சம் அறகுறையானவர்கள் தான் சீஷர்கள். ஆனா ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? எப்பா ஏன் கண்ட்ரோல்ல இருக்கான்ப்பா அவன், ஏன் கூட இருக்கான் அவன், என்ன நம்பி வந்துட்டான் அவன், என்ன மட்டும்தான் வாழ்க்கையில முதன்மையா வச்சுட்டு வந்திருக்கிறான். அவனை பத்தி நீ ஏதாவது சொன்னா நான் அவனை விட மாட்டேன். அதான் பரிசேயர்கள் எல்லாம் அவர் ஹார்ஷா தான் ட்ரீட் பண்ணுவார். நான் தன்னுடைய சீஷர்களை அவர் திட்டுவாரே தவிர மத்த யாரையும் திட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டார். தன் கூட இருக்கிறவங்கள அவரு அற்ப விசுவாசின்னு சொல்லுவாரு. மற்றவர்கள் அவர்களை கேவலமாய் பேசுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதுதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. ஸோ இன்னைக்கு நீங்க இயேசு போதுன்னு வாழ்ந்தீங்கன்னா ஏசப்பாவும் உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சையா இருப்பார். உங்களுக்கு யார் கையிலும் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்க உலகத்துல உங்களை பாக்குறவங்களா நீங்கள ஸ்பெஷல்ங்கிற அளவுக்கு உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவார் அவர். எனவே தயவு செய்து இயேசு போதுன்னு சொல்லாதீங்க, இயேசு போதுன்னு வாழுங்க. ஆபிரகாமை போல, 12 சீஷர்களை போல, இன்னைக்கு பவுலை போல கடைசி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. உலகம் எல்லாம் ஆயி இயேசு மட்டுமே நிரந்தரமானவர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம கூட இந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தவர்கள பலர் இந்த இடத்துல இல்ல. அவங்க மரித்து விட்டார்கள், பலர் காணாம போயிட்டாங்க, பலர் அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க, பலர் நம்ம உன் கூடயே இருப்பேன்னு சொல்லி நமக்கு நேசத்துக்கு லவ் பண்ணவங்க எல்லாம் ஆளை காணும். இல்ல, அவங்களால முடியாது. இயேசப்பா மட்டும்தான் கூடவே வருவார். எனவே தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நம்ம நிறைய செய்திகளை கேட்குறோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜூம் மீட்டிங் நடத்துறோம். காலைல மார்னிங் டிவோஷன் நடக்குது, நைட்டு ஜூம் மீட்டிங் நடக்குது. தயவு செய்து உங்க வாழ்க்கையில நம்ம மெசேஜ் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னா, எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையா வேணுங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் கேட்கறேன்னா அந்த வார்த்தையை நான் ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கணும். அது இல்லைங்க மெசேஜ். அது ஒரு பாயிண்ட் தான். ஆறுதல் படுத்துறதுங்கிறது ஒரு நோக்கம் தான் மெசேஜ்ல. மெசேஜோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில அதை நான் ட்ரை பண்ணணுங்க. இயேசு போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க. என் வாழ்க்கையில நான் இயேசு போதுன்னு வாழ்ந்து காட்ட போறேன். இதுதாங்க மெசேஜ். இதுதாங்க நம்ம செய்யணும். சும்மா கேட்டோம் போனோம்னு இல்லாம இன்னைக்கு வாழ்ந்து பாருங்கங்க. இயேசுவை முதன்மன் படுத்தி பாருங்க. இயேசு போதுன்னு வாழ்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அவர் உங்களை எந்தெந்த காரியங்களை என்னென்ன தேவைகளை சந்திக்கணுமோ அதெல்லாம் சந்தித்து உங்களை வழி நடத்துவாராங்க. ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.